ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஜபா செஷன்ல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைய பொழுது பக்தர்கள் சங்கத்தோட பகவானுடைய நாமத்தோட தொடங்கியிருக்கு. ஒரு நாள் இப்படிதான் தொடங்கிட்டு இருக்கு. நாளைக்கு யாரெல்லாம் இந்த ஜபா வகுப்புல இந்த ஜபா சத்சங்கத்துல வந்து கலந்துக்கிறீங்களோ ஜபா செஷன்ல அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரும் பாக்கியம். ஏன்னா பகவான் கிருஷ்ணர் பவித்ரானாம் பவித்ரம் சோ மங்களானாம் ச மங்களம். பகவான் கிருஷ்ணர் ஆகட்டும், அவரது பக்தர்களாகட்டும், பக்தி தொண்டு, பக்தி சேவை, அவரது புனித நாமம் எல்லாமே தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானது, மங்களமானவற்றெல்லாம் மங்களமானது. இதைவிட ஒரு சிறந்த பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிப்பதை தவிர ஒரு சிறந்த பிராயச்சித்த முறையும் கிடையாது. அவ்வளோ ஒரு அழகான ஒரு வாய்ப்பு சில பிரபுபாத நமக்கு கொடுத்துருக்காரு, சைத்தன்ய மகாபிரபு. அப்ப இந்த நாம ஜபம் பண்ணும்போது பக்தர்கள் எவ்வளவு கவனமா ஜபிக்கணும், நாமம் ஜபம் பண்ணக்கூடிய பக்தர்கள், ஜபம் செய்யக்கூடிய பக்தர்கள் என்னென்ன குற்றங்களை செய்யக்கூடாது, எந்தெந்த குற்றங்கள்லாம் தவிர்க்கணும், எப்படி வந்து நம்முடைய நாமத்தை வந்து கவனமா சிரத்தையோடு செஞ்சு அந்த நாமத்துல சுவையை வளர்த்துக் கொள்வது. ஹரிநாமத்துல சுவையை வளர்த்துக் கொள்வதுதான் நம்முடைய ஜபத்தோடைய முக்கியமான நோக்கமே. அந்த நாமத்துல சுவை வரும்போதுதான் எனக்கு கிருஷ்ணர் மேல உள்ள பிரியம் அதிகரிக்கும். இது வந்து அல்டிமேட். நம்முடைய ஜபத்துடைய குறிக்கோள் என்னன்னா கிருஷ்ணர் மேல, பகவான் கிருஷ்ணர் மேல கலங்கம் இல்லாத அன்பு, தூய பக்தி தொண்டாடுவது. நேமம் நம்ம முன்றைய வகுப்புல பார்த்த மாதிரி மற்றதெல்லாம் தானாவே நடந்துடும். முக்தி அடைவதாகட்டும், பிறப்பு இறப்பு வந்து விடுபடுறதாகட்டும், அல்லது எல்லா பாவங்களையும் போக்கிக் கொள்வதாகட்டும். நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பாவம்லாம் செஞ்சிருக்கேன், அந்த பாவத்திலிருந்து விடுபடணும், அப்புறம் எனக்கு பிறப்பிறப்புலேருந்து விடுபடணும், நான் முக்தி அடையணும். இந்த மாதிரி இதெல்லாம் பை ப்ராடக்ட் மாதிரி தானாவே கிடைச்சிடும், கூட தானா நடந்துடும். அந்த நாமத்துடைய தாற்பயம் என்னன்னா எனக்கு கிருஷ்ணர் மேல கலங்கம் இல்லாத அனுபவம். அப்போ அதுதான் நம்முடைய முக்கியமான குறிக்கோள், அதுதான் மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோளும் கூட. அப்போ அதை அடைவதற்காக நம்ம செய்யக்கூடிய ஜபத்தை வந்து எப்படி கவனமா அழகா செய்யணும். இங்க சத்சங்கத்துல வந்து பக்தர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த புரோபாடைய சாண்டிங் போயிட்டு இருக்கு. அது கூடவே நாங்களும் புரோபாடைய அந்த ப்ரொனன்சியேஷன், நாமத்துல வந்து ப்ரொனன்சியேஷன் ரொம்ப ரொம்ப, அந்த உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஒரு வார்த்தையும் தவறாம விழுங்கிடாம கவனமா அதை உச்சரிக்க. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. அது நம்ம காதுல கேட்கிற மாதிரி வாயினால உச்சரிக்கிறோம், காதால கேட்கிறோம், மனதால நினைக்கிறோம். ப்ரொனன்சியேஷன், அந்த சவுண்ட் வைப்ரேஷன் காதுக்குள்ள போகணும், அந்த உச்சரிப்பு காதுக்குள்ள நுழைந்து இதயத்துக்குள்ள போகணும். உறக்க சொன்னாலும் தப்பு இல்லை, சத்தமா எவ்வளவு சத்தமா சொன்னாலும் தப்பு இல்லை. ஆனா மற்றவங்களுக்கு தொந்தரவா இருக்கும் அப்படின்னு நினைச்சா அது நம்ம கேட்கிற அளவுக்காக சொல்லிக்கலாம்.
சில பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, நாம ஜெபம் பண்றேன்னு மாலையை கையில வச்சுட்டு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை மனதுக்குள்ள வச்சிருக்க கூடாது. ஏன்னா அந்த சவுண்ட் வைப்ரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சப்தம், நாமத்துடைய சப்தம், பகவான் வந்து இந்த நாமத்தில் இருக்கார், நாம ரூபத்தில் இருக்கார், நாம பிரம்மமா இருக்கார். பகவான் நாம ரூபத்துல நாம பிரம்மமா இருக்கிறதுனால அந்த சப்தத்தை நம்ம காதில் செலுத்தணும். அது உச்சரித்து அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து அந்த சவுண்ட் வைப்ரேஷன் வந்து நம்ம ஹார்ட்டுக்குள்ள போகும், அது வந்து இந்த மனசுக்குள்ள போகும். சிலர் வந்து ஜபந்தானா அப்படின்னு மாலையை கையில வச்சுட்டு முதல் அசைக்காம வாயில உச்சரிக்காம அப்படி மனதில் சொல்லலாம் முயற்சி பண்ணுவாங்க. அது மனதுல மட்டும் உச்சரிக்கிறது வந்து சாத்தியம் இல்லை. கொஞ்ச நேரம் மனசுல நினைச்சிட்டு இருப்போம், அப்புறம் விட்டுடுவோம். நிறைய பக்தர்கள் எங்ககிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது நிறைய பக்தர் என்ன சொல்லுவாங்க, நாங்க எப்பவுமே கிருஷ்ண நாமத்தை சொல்லிட்டே தான் இருக்கோம். மாலையெல்லாம் எதுக்குங்க? மாலையெல்லாம் இல்லை, நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா அது சாத்தியமே இல்லை, சாத்தியமே இல்லை. நான் கூட ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன். சரி இப்படி சொல்றாங்களே, மாலை இல்லாம நான் வந்த புதுசுல, நான் இஸ்கான்ல சேர்ந்த புதுசுல அப்படிதான் சொன்னாங்க. பிரச்சாரத்துக்கு போயிருந்தப்ப சிலர் இப்படிதான் சொன்னாங்க. கூட நான் பக்தர்கள் கூட போவேன். அப்ப சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் எப்பவுமே கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கோங்க அப்படின்னு. எப்படி உங்களால முடியுது? சரி நம்ம கூட ட்ரை பண்ணி பார்ப்போம், மாலை இல்லாம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ஆரம்பத்துல முயற்சி பண்ண முடியல. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேணா சொல்லலாம், உச்சரிக்கலாம் மனசுக்குள்ள. அப்புறம் மனசு ஓடிடும், மனசு எங்கேயாவது ஓடிடும், நிறுத்த முடியாது. மனசு வந்து கட்டுக்கடங்காம ஓடுது, அதை நிறுத்த முடியல. அப்புறம் தான் பார்த்தேன், கரெக்ட், பக்தர்கள் சொன்னதான் கரெக்டு. இந்த சும்மா மனசுக்குள்ள சொல்றேன், நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், நான் எப்பவுமே கிருஷ்ணரை நினைச்சிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி நம்ம தள்ளி விட்டுறோம். எனக்கு வந்து நேரம் இல்லை, எனக்கு ஜபமா தான் மாலையெல்லாம் வச்சு உட்காந்து ஜபம் பண்றதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, நான் எப்பவுமே கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது சாத்தியம் இல்லை. ஸோ நம்ம அந்த குறிப்பிட்ட மாலை எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த எண்ணிக்கை வந்து ஏன் இந்த மாலை வச்சு நம்ம என்ன கவுண்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த ஒரு எண்ணிக்கை வந்து நம்முடைய கவனம் வந்து அந்த மாலையில் இருக்கும். இந்த ஒரு மணி வச்சு நம்ம நடத்தும் போது நான் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேன், நான் எவ்வளவு மணியில் இருக்கேன், நான் எவ்வளோ மாலை சொல்லியிருக்கேன், நான் எவ்வளோ கவனமாக உச்சரிச்சிருக்கேன். அந்த கவுண்டிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி நாம ஜபம் பண்ணக்கூடிய பக்தர்கள் வந்து ஜபமாலை வச்சு அழகா குறைந்தபட்சம் 16 மாலை. இப்ப நம்ம சத்சங்கத்துல வந்து எல்லாம் காலையிலேயே ஜபம் பண்ணி முடிச்சிடணும். அது அவ்வளவு திருப்தியா இருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். யாருன்னா இந்த ஜபா செஷன்ல வந்து சாண்ட் பண்றாங்களோ, ஜபா செஷன்ல வந்து சாண்டிங் பண்றவங்க, இந்த கூட்டத்துல வந்து ஜபம் பண்றவங்களுக்கு கட்டாயம் அந்த ரியலைசேஷன் இந்த அனுபவம் இருக்கும். ஒரு நாள் வராம விட்டுட்டோம், ஒரு நாள் வந்து ஜபத்துக்கு வரல, ஏதோ ஒரு காரணத்தினால வர முடியாம போச்சுன்னா அன்னைக்கு வேலையே ஓடாது, எல்லாம் நேர்மாறா நடக்கும். ஒரு சரியான முடிவெடுக்க முடியாது, குழப்பமா இருக்கும். ஏதாவது நம்முடைய ஆக்டிவிட்டிஸே வந்து ஒரு நார்மலா இருக்காது, நான் இயல்பா இல்லை. அது ஏதோ சம்திங் மிஸ் பண்ணிட்டோம். என்னத்தை மிஸ் பண்ணோம், என்னத்தை இழந்துட்டோம்னு பார்த்து நம்ம காலையோட ஜபா செஷன் இழந்துட்டோம். ஜபா செஷன் இழந்ததுனால என்னாச்சு, அன்னைக்கு பூரா வந்து நமக்கு உள்ள மனதுக்குள்ள வந்து ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருக்கும். ஐயோ நான் காலையில் ஜபம் பண்ணாம விட்டுட்டேனே. சம்பவம் ஏதோ ஒரு வகையில நமக்கு ஏதோ தொந்தரவு இருந்துட்டே இருக்கு. ஆனா கரெக்டா ரெகுலரா அந்த சாண்டிங் வந்துட்டே இருக்கும், என்ன ஆகுது, எல்லாம் கரெக்டா நடக்குது. காரணம் என்னன்னா, நம்ம மைண்ட் வந்து காலையில சாண்டிங் பண்ணணும், ஃப்ரெஷ் ஆயிடுது. ஓகே, நீங்க என்ன டிசிஷன் எடுத்தாலும் நான் வந்து ஜபம் முடிச்சுட்டேன், நான் தெளிவா இருக்கேன், இப்போ இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இப்படி பண்ணணும், எல்லாம் வந்து பர்ஃபெக்டா. இந்த சாண்டிங் பர்ஃபெக்டா இருந்தா எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. ஜபம் வந்து கரெக்டா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பண்ணக்கூடிய ஜபம் வந்து நம்ம உச்சரிப்பு, நம்மளுடைய ஜபம் வந்து அழகா கவனமா பண்ணணும்னா அன்னைக்கு நம்மளோட செயல்கள் எல்லாமே வந்து நேர்த்தியா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும், அவ்வளோ அழகா இருக்கும். அப்படி நாம ஜபம் பண்ணக்கூடிய பக்தர்கள் இந்த மாதிரி ஒரு ரியலைசேஷன் நமக்கு அனுபவம் வரணும். சாண்டிங் பண்ண ரியலைசேஷன், ஓ வெரி குட், சாண்டிங் பண்ணனால தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், ஜபம் பண்ணனால தான் நான் வந்து இன்னைக்கு ஆக்டிவாக இருக்கேன், என்னால் ப்ராப்பராக டிசிஷன் எடுக்க முடியுது, நான் ஒரு தெளிவாக இருக்கேன். கிளாரிட்டி,
என்னுடைய செயல்ல ஒரு கிளாரிட்டி, என்னுடைய செயல்ல ஒரு தெளிவு இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். அந்த டே ஃபுல்லாவே வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும். மெயினா அதுதானே, பீஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நாள் முழுவதுமே ரொம்ப அமைதியா அழகா போயிட்டு இருக்கும். ஜபத்தை விட்டுட்டோம் அன்னைக்கு பூரா எல்லாம் தலைகீழ நடக்கும். டென்ஷன் ஆகும், கோவப்படுவோம், சண்டை போடுவோம், என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாது, ஒரே குழப்பமா இருக்கும். so many things one after another, ஏதாவது மாறி மாறி வந்துட்டே இருக்கு. அதனால ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு பக்தர்களுக்குள்ள வந்து ஜபம் செய்யறது. அப்படி ஜபம் பண்ணக்கூடிய பக்தர்கள் வந்து இந்த 10 குற்றங்களை தவிர்க்கணும்னு பார்த்துட்டு வந்தோம் முந்தைய வகுப்புகள்ல. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரிக்கிறவங்க 10 குற்றங்களை தவிர்க்கணும். இது வந்து நம்முடைய நாம ஜபத்துடைய முன்னேற்றத்துக்கு பெரும் தடையா இருக்கு. நம்முடைய கிருஷ்ண கான்சியஸ் ப்ராக்ரஸ், கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைகிறதுக்கும் ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைகிறதுக்கும் நாம ஜபத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நாம ஜபத்தை வந்து முன்னேற்றம் பண்றது பெரும் தடையா இருக்கு. அதுல வந்து ஒரு 8 குற்றங்கள் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். இது வந்து 9வது குற்றம். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரிக்கிற பக்தர்கள் தவிர்க்க வேண்டிய 9வது குற்றம் என்னன்னா, நம்பிக்கை இல்லாத நபர்கள். நம்பிக்கை இல்லாத நபர்கள்கிட்ட போய் திரும்ப 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 பகவானுடைய புனித நாமத்தின் மகிமைகளை எடுத்து சொல்றது குற்றம். அவருக்கே நம்பிக்கை இல்லைன்னு தெரியுது, அவர்கிட்ட போய் திரும்ப திரும்ப நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க, நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க, இது அப்படி அப்படி, இது எவ்வளோ குளோரியஸ் நாமத்தோட மகிமைகள், புனித நாமத்தின் மகிமையில நம்பிக்கை இல்லாதவங்கள்ட்ட போய் திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். என்ன சந்தேகம்? இல்லையே பிரபு, பக்தர்கள்லாம் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களே, நாம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும், யான் பெற்ற இன்பம் பிறகை வையகம். நான் வந்து எப்படி பக்தர்கள் சங்கத்துல வந்து நாம ஜெபம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும், அந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்க வேண்டாமா? மகாபிரபு எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி கொடுக்க சொன்னாரே, பிரபுபாதர் எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணாரு, ராமானுஜாச்சாரியர் எல்லாருக்கும் நாமத்தை கொடுத்தாரு, அப்ப நாமளும் கொடுக்கணுமே. எஸ், நல்ல விஷயம். கிருஷ்ண பக்தியை கொடுக்க கொடுக்க நமக்கு அதிகரிச்சுட்டே இருக்கு. சோ பக்திக்கும் பௌதியத்துக்கு என்ன வித்தியாசம்? பக்திக்கும் பௌதியத்துக்கு என்ன வித்தியாசம்னா, பௌதியத்துல ஏதாவது கொடுத்துட்டே இருந்தா அது குறைஞ்சிக்கிட்டே வரும். என்கிட்ட இருக்கிற செல்வத்தை கொடுக்க கொடுக்க அந்த செல்வம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனா கிருஷ்ண பக்தியோடைய சிறப்பு என்னன்னா, சைத்தன்யமாவுடைய கருணை என்னன்னா, அதை நான் கொடுக்க கொடுக்க எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நான் ஒருத்தருக்கு கிருஷ்ண பக்தியை சொல்லி கொடுத்தா எனக்கு பக்தி அதிகரிச்சுட்டே இருக்கும், நான் தூய்மை அடிச்சுட்டே இருப்பேன். அப்போ பகவானது நாமத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது நல்ல விஷயம், அது ரொம்ப முக்கியம், அது பிரச்சாரம் ரொம்ப அவசியம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு? நம்பிக்கை இல்லாத நபர்கள்ட்ட போய் திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. நம்பிக்கை இல்லாத நபர்கள்ட்ட போய் திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, 3 விதமான பக்தர்கள் இருக்காங்க. இந்த 3 விதமான பக்தர்கள்ல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள், மத்திய நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள், ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள். ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள், நடுத்தர நிலை, மத்திய நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள், உத்தம நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள். ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரச்சாரம் பண்ண தெரியாது. ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க அவங்களுக்கே இந்த உறுதி இல்லை, அவங்களுக்கே நாமத்து மேல, பகவானுடைய நாமத்து மேலையும் பக்தி சேவைகள் மேலையும் நம்பிக்கை இல்லை. ஏதோ வராங்க சத்சங்கத்துக்கு, ஏதோ கூட்டாங்கன்னு வருவாங்க, கோயில வந்து பகவானை வழிபடுவாங்க, விக்கிரகத்து மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஆரம்ப நிலை பக்தர்களுக்கு விக்கிரகத்துக்கு மேல, பகவான் மேல ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது, கொஞ்சம் ஒரு சிறு அளவுல நம்பிக்கை இருக்கு. ஆரம்ப நிலை பக்தர்களுக்கு ஒரு சிறு அளவுல நம்பிக்கை இருக்கும். ஆனா அவங்களை யாராவது ஏதாவது சொன்னா விட்டுடுவாங்க. நீங்க என்ன இப்பவே ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் போயிட்டீங்களா அப்படின்னு சொன்னா, ஆமா நான் இது யோசிக்கவே இல்லையே, என்கிட்ட சொன்னாங்க நானும் போயிட்டேங்க. ஆரம்ப நிலை பக்தர்களை சீக்கிரம் வந்து ஒருத்தர் அவங்க நம்பிக்கையை சதைச்சிடலாம். பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்கள யாராவது நண்பர்களோ உறவினர்களோ, என்ன நீங்க இன்னும் உங்களுக்கு எவ்வளவு வயசு இருக்கு, இப்பவே ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் சாமியாரா போறீங்களா அப்படின்னு சொன்னா, ஆமா நான் அதை யோசிக்கவே இல்லையே, என்ன கையில ஜெபமாலை வச்சு உருட்டிக்கிட்டே இருக்கீங்க, அவ்வளவுதானா, சாமியார போயிருதானா? நீ மட்டும்தான் போனது இல்லை, குடும்பத்தோட போயிட்டீங்க,
பிள்ளைகளையும் கூட்டிட்டு போய், சின்ன சின்ன பிள்ளைங்க அதுக்கு திலக்க போட்டு விட்டு அதையும் கூட்டிட்டு போய், அப்பா அம்மாவுக்கு இல்லாத அக்கறை அவங்களுக்கு. சிலர் வந்து நம்ம குழந்தைகளை பார்த்தா சிலர் என்ன பண்ணுவாங்க, இஸ்கானுக்கு வரும்போது குழந்தைகளோட வந்து குழந்தைகளுக்கு திலக்கெல்லாம் போட்டு ஜவமாலை எல்லாம் கொடுத்து அந்த குழந்தை பார்க்க அப்படியே வைகுண்டத்துல வந்த குழந்தை மாதிரி இருக்கும். அந்த குழந்தை வந்து அந்த ஃபேமிலியை வந்து வைகுண்டத்துலேருந்து வந்த மாதிரி இருக்கும். அந்த அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாம் திலக்கெல்லாம் போட்டு ஜவமாலை வச்சு பார்த்தா அவ்வளோ ஒரு தேஜஸ் இருக்கும். இது உங்களுக்கு பொறுக்கவே செய்யாது. நீ தான் போன, குடும்பத்தோட போயிட்டியே, அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டியே, அந்த குழந்தைங்க இன்னும் எவ்வளோ அனுபவிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு அவங்க நம்பிக்கையை சிதைக்கிறத பார்ப்போம். இது ஆரம்ப நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனா அவங்க வந்து உயர்ந்த பக்தருடைய சங்கத்திலேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்ப நிலையில உள்ளவங்க உயர்ந்த பக்தருடைய சங்கத்திலேயே இருந்தாங்கன்னா அவங்க விட்டுட மாட்டாங்க. சரி, இப்படிதான் நம்ம சொல்லுவாங்க. எவ்வளவு நாள் சொல்லுவாங்க? கொஞ்ச நாள் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் சேர்த்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆரம்பத்துல வந்து எப்படியாவது தடுக்கணும்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம உறுதியா இருந்தோம்னா அவங்கெல்லாம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் சேர்ந்துட்டாங்க, அவங்களே எப்பவுமே இந்த கையில மாலை வச்சு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. சரி சரி, எப்பவுமே ராமா கிருஷ்ணா கோவிந்தான் இருக்கேன் அப்படிப்பாங்க. இந்த ரெண்டாவது நிலையில் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. ப்ரோபார் புத்தகம் வாசிக்கிறது, பக்தர் சங்கத்துக்கு வருது, கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை நல்லா புரிஞ்சுக்கிறது, இவங்களால பிரச்சாரம் பண்ண முடியும். யாரு அடுத்த நிலைக்கு வந்துட்டாங்க. தொடர்ந்து பக்தர் சங்கத்திலேயே வந்துட்டு ப்ரோபார் புஸ்தகம்லாம் வாசிச்சு நல்ல பக்தி செய்யறவங்க, கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை புரிஞ்சுக்கிறாங்க. பகவத்கீதை பாகவதம் எல்லாம் படிச்சுக்கும் போது இதுதான் உண்மை, இதுதான் உயர்ந்தது, கிருஷ்ண பக்திங்கிறது ரொம்ப உயர்ந்தது, இது நம்முடைய வாழ்வினுடைய கலாச்சாரம், நம் வாழ்க்கையினுடைய கல்ச்சர், இது நம்முடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கை நெறிமுறை, நம்முடைய வேதகால வாழ்க்கை நெறிமுறை, இது இப்படிதான் நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு அவங்களால பிரச்சாரம் பண்ண முடியும். அப்படி அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க வந்து பரிகாசம் பண்றவங்க, இவங்க வெகுளியானவங்க, யார் வெகுளியானவங்க, யார் பரிகாசம் பண்றவங்க, யார் ஏற்றுக்குவாங்க, யார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, யாருக்கிட்ட சொல்லலாம், யாருக்கிட்ட சொல்லக்கூடாது என்று பாகுபாடு பார்க்குது, பிரித்து பார்க்க தெரியும். பிரித்து பார்க்குது. ஓ, இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏற்றுக்குவாங்க, ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, இவங்க கிட்ட போய் சொன்னா இவங்க ஏற்றுக்குவாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதனால என்ன பண்ணணும்னு தெரியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கடவுள் மேல பக்தி இருக்கு, கோயிலுக்கெல்லாம் போறாங்க, ஆனா முறையாக செய்ய தெரியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு கடவுள் மேல பக்தி இருக்கு, இன்னைக்கு பார்த்தா கோயில் ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. நேற்று கூட நான் ஸ்ரீரங்கத்துக்கு போயிருந்தேன், ஸ்ரீரங்கத்துல ஆயிரக்கணக்கான பேர் வராங்க, அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா எப்படி முறையாக பக்தி செய்வது, எப்படி பகவான் மேல அன்பை வளர்த்துக் கொள்வது, அவருடைய நாமத்துடைய மகிமை என்ன, அதெல்லாம் தெரியாது. அப்படி உள்ளவங்களுக்கு நம்ம கோயிலுக்கு போறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது, புத்தக விநியோகம் செய்யும் போது, நாமத்தை சொல்லிக் கொடுக்கும் போது அவங்க எடுத்துக்கணும். எஸ், வெரி குட், இதுதான் ப்ராசஸ். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்தது, பக்தர் சங்கத்துல வந்தோடனே கிடைச்சிருக்கு. நமக்கு எல்லாம் கூட அப்படிதான். நமக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் பக்தி இருந்தது, ஆனா என்ன பண்ணணும்னு தெரியல. அப்ப பக்தர் சங்கத்துல வந்து பகவத்கீதை வகுப்புலாம் கேட்ட உடனே இதுதான் முறை, இதுதான் ப்ராசஸ், இதுதான் வழிமுறைன்னு தெரிஞ்சுட்டோம். அந்த மாதிரி நம்ம பிரச்சாரம் செய்யலாம். ஆனா இந்த நம்பிக்கை இல்லாதவங்க, பொறாமைக்காரங்க, நாத்திகர்கள், இவங்களுக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஏன் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னா, அவங்க நம்முடைய நம்பிக்கையும் கெடுக்க பார்ப்பாங்க, அவங்க அபராதமும் செய்வாங்க. பகவானுடைய நாமத்தை பத்தி தவறா பேசுவாங்க, அல்லது பகவானை பத்தி தவறா பேசுவாங்க. அதுல ஒரு நம்பிக்கையும் இல்லை, அவங்களுக்கு வந்து அதுல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை கிடையாது. அப்ப அவங்கள்ட்ட இருந்து நம்ம விலகணும். நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிரச்சாரத்துக்கு போகும்போது நம்ம 4 பேரை பார்க்கிறோம், நம்ம 4 பேர் பார்க்கும்போது நம்ம ஹரே கிருஷ்ண ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம 4 பேர் சந்திக்கும் போது நம்ம பகவானுடைய நாமத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா ரிப்பீட்டடா வந்து என்ன பண்றோம், ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அவர் குதர்க்கமா கேள்வி கேட்டுட்டே இருக்காரு, நம்பிக்கை இல்லாம பேசிட்டு இருக்காரு, அபராதம் பண்றாரு, பகவானுடைய நாமத்தை வந்து இகழ்ந்து பேசுறாரு, பகவானை இகழ்ந்து பேசுறாரு, பக்தர்களை இதெல்லாம் பண்ணா அந்த இகழ்ச்சி, அந்த அபராதத்தை நம்ம காதல கேட்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்தருக்கு அந்த நபருக்கு அந்த பக்தர் வந்து அந்த நபருக்கு பிரச்சாரம் பண்றதை நிறுத்திடும், ஸ்டாப் பண்ணி. ஓ, இவங்க வந்து பொறாமைக்காரங்க,
இவங்க நம்பிக்கை இல்லாதவங்க, இவங்க அபராதம் பண்றவங்க, இவங்க நாத்திய குணம் படிச்சவங்க, அப்படி இவங்களுக்கு நேரம் வீண் பண்ணக்கூடாது, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ப்ரோபார் புத்தகத்தை கொடுத்துட்டு நீங்க இதை படிங்கன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். ஆனா ரொம்ப வெகுளியா இருப்பாங்க, ஒன்றும் தெரியாம இருப்பாங்க, ஏதோ அவங்க தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம சொல்லலாம். ஆனா உன்னதமான நிலையில் இருக்கிற பக்தர், முதல் நிலையில் இருக்கார் பாத்தீங்களா, அவர் எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டார். காரணம் என்னன்னா, அவர் தூய பக்தரா இருக்கிறதுனால அவரால் யாரை வேணாலும் மாற்ற முடியும். ஒரு தூய பக்தரால பொறாமைக்காரங்க, நாத்திகர்கள், மாயாவாதிங்க, எப்பேற்பட்ட நபர்களுக்கும் பிரச்சாரம் பண்ணி பக்தராக்கிட முடியும். இப்போ பிரபுபாதர், ராமானுஜாச்சாரியர், சைத்தன்ய மகாபிரபு, இவங்கெல்லாம் பாகுபாடு பார்க்கவே இல்லை. இவங்க பொறாமைக்காரங்க, இவங்க நாத்திகர்கள், இவங்க ஏற்றுக்குவாங்க, இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இப்படி பாகுபாடு பார்க்கல. காரணம் என்னன்னா, அவங்களுடைய தூய்மை, அவங்க தூய்மையா இருக்கிறதுனாலையும் அவங்களுடைய கருணையால, அவங்களுடைய அசோசியேஷனால எப்பேற்பட்ட நபர் மாறிடுவாங்க. நாம என்ன பண்ணணும், நாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது, அந்த நபர்களோடு பழகும் போது அவங்களுடைய மனம் அறிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சொல்லிக் கொடுக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க அபராதம் பண்றாங்கன்னு தெரிஞ்சா ஸ்டாப் பண்ணுங்க. இவங்க நம்ம நேரத்தை வீணடிக்கிறாங்க, சும்மா பொழுது போகாம இருக்கும். எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. நாங்க ஒரு தடவை ஒரு இடத்துல வாடகை வீட்டுல சென்டர் வச்சிருந்தோம். வாடகை வீட்டுல சென்டர் பக்கத்து வீட்டுல குடியிருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, பொழுது போகாம எனக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க. பொழுது போகாம எனக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு, பிரபு நீங்க எதாவது கதை சொல்லுங்க, நீங்க நாமத்தை பத்தி சொல்லுங்க, பகவானை பத்தி சொல்லுங்க. சரி, நான் ஆரம்பத்துல என்ன நினைச்சிட்டேன், பரவாயில்ல இவங்க ஆர்வமா கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நானும் என்ன சொல்லுவேன், பகவானை பத்தி சொல்லிக் கொடுப்பேன், நாமத்தை பத்தி எல்லாம் சொல்லிடுவேன். ஆனா ஃபாலோ பண்ண மாட்டேன். டைம் பாஸ்க்காக உட்காந்து கேட்டுட்டு திரும்பி என்ன பண்ணுவாங்க, இந்த 4 மாதாஜிக்கு சேர்ந்து உட்காந்துட்டு வந்த கதை, போன கதை, சொந்த கதை, எல்லா கதையும் பேசுவாங்க. நான் மாதாஜி உங்களுக்கு சாண்டிங் பத்தி சொல்லி கொடுத்தேன், நீங்க பண்ணல. அது பிரபு நாங்க காலையில ஒரு நாள் பண்ணிட்டோம், இல்லாட்டி அது ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. அதுல ஒரு மாதாஜி சொன்னாங்க, சாண்டிங் பண்ண கை வலிக்குதுன்னாங்க. சாண்டிங் பண்ண கை வலிக்குதுன்னாங்க. ஒரு மாதாஜி சொன்னாங்க, சாண்டிங் பண்ண வாய் வலிக்குதுன்னாங்க. ஆனா ஊருக்கு அதை பேசும்போது வாயை வலிக்காது, வாயை வலிக்காது. ஸோ இந்த மாதிரி சம்டைம் நம்ம டைமை சால்வ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்ம நேரத்தை விரயமாக்குவாங்க. ஸோ அதனால நம்ம இவங்களுக்கு சொன்னா ஏற்றுக்குவாங்க, இவங்க வெகுளியா இருக்காங்க, இவங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னு நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது, நம்ம பேசும்போது அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். அது ஒரு 2-3 சிட்டிங், ஒரு 2-3 தடவை உட்காந்து பேசும்போது தெரிஞ்சுக்கலாம். ரைட்டு, இவங்க சும்மா கேலி பண்றதுக்காக நம்ம கூப்பிட்டுருக்காங்க, இல்லை இவங்க எடுத்துக்க மாட்டாங்க, சும்மா விளையாட்டா இது பண்றாங்க, இல்லை போற போக்கில் நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு டைம் பாஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரில. அதனால நம்ம நேரத்தையும் நம்ம மிச்சம் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு சாதனா பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. பாவத்தை படிக்கணும், நாம ஜெபிக்கணும், சேவை பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும், நம்பிக்கை இல்லாதவங்கள்ட்ட போய், நம்பிக்கை இல்லாதவங்க, நாத்திக மனம் படிச்சவங்க, பொறாமை உள்ளவங்கள்ட்ட திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், 3 தடவை சொல்லலாம். அப்புறம் நமக்கே தெரிஞ்சு போயிடும், இவங்க இப்படிதான். அப்ப அவங்ககிட்ட நம்ம விலகி இருக்கோம், நம்ம நேரத்தை வீணாக்க. நம்முடைய உணர்வு பாதிக்கும், அவங்களும் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க அபராதம் செய்யறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கும். அதனால இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் உச்சரிக்கிற பக்தர்கள் நம்பிக்கை இல்லாதவங்கள்ட்ட போய் திரும்ப 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 சொல்லக்கூடாது. அதுல எவ்வளவோ பேர் இருக்காங்க, கோடிக்கணக்கான மக்கள்ல வெகுளியா இருக்கிறவங்க, ஒன்றும் தெரியாம இருக்கிறவங்க, வழிநடத்த யாரும் இல்லாம இருக்கிறவங்க எவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. நம்ம அவங்களை செலக்ட் பண்ணி நம்ம 4 பேருக்கு சொல்லி கொடுக்கும்போது தெரிஞ்சு போயிடும், இவங்க எடுத்துக்குவாங்க, இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இந்த ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப கவனமா வச்சுக்கணும். சில வேலையை நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு, கிருஷ்ணரே அப்படி பண்ணாரு, ராமரே இப்படி பண்ணாரு, அது சொன்னாலும் திரும்ப திரும்ப அதே தான் கேட்பாங்க. அது ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டாலும் வேற ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. ராமரே இப்படி பண்ணாரு, கிருஷ்ணரே அவ்வளவு மனைவி கல்யாணம், இது கிருஷ்ணரே அந்த பொருளோட நடனம் பண்ணாரு, இந்த மாதிரி 1000 கேள்வி கொண்டு வருவாங்க. ரொம்ப சொல்லி, இல்லைங்க நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், நீங்க சத்சங்கத்துக்கு வந்துட்டே இருங்க, எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா, ஓகே ரைட், நான் சத்சங்கத்துக்கு வந்துட்டே இருக்கேன், ஒன்றுனா நான் தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாம அது திரும்ப திரும்ப அதே கேட்கு.
அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு அபராத மனப்பான்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஓ, இவங்க வந்து நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் திரும்ப திரும்ப அங்கேயே தான் வந்து நிற்கிறாங்க. அப்ப இவங்க அபராத மனப்பான்மையில் இருக்காங்க, இவங்ககிட்ட கொஞ்சம் விலகி இருக்கு. ஓ, நீங்க கிருஷ்ணனுடைய செயலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இந்த கிருஷ்ணா புக்கு, இதுல எல்லா கதையும் இருக்கு, ரொம்ப அழகா எழுதியிருக்காரு, இதை படிக்க உங்களுக்கு எல்லா கேள்வியும் பதில் கிடைச்சிடும். புத்தக விநியோகம் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு விட்டுறணும், அவ்வளவுதான். அந்த நபர்கிட்ட போய் திரும்ப திரும்ப நம்ம நேரத்தை வீணாக்கக்கூடாது. நமக்கு நிறைய பேருக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு, நம்ம நிறைய ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. அதனால பக்தர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கக்கூடிய பக்தர்கள், பகவானின் புனித நாமத்தை உச்சரிக்கும் பக்தர்கள், நம்பிக்கை இல்லாத நபர்கள்கிட்ட திரும்ப திரும்ப போய் நாமத்தோட மகிமையை எடுத்து உரைக்க கூடாது. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.